Hi everyone, welcome again. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது garlic cheese toast bread. 10 minutesல இந்த quick snacks ரெடி பண்ணிடலாம். 3 tablespoon அளவுக்கு பட்டர் எடுத்துர்க்கேன். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம், மெல்ட் பண்ண கூடாது. 10 பூண்டு எடுத்துர்க்கேன். அதை நல்லா துருவி வெச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு bread எடுத்துக்கோங்க. மசிச்சி வெச்ச பட்டர்ல நம்ம துருவி வெச்சிருக்க பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆரிகனோ, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் சீரகம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு. ப்ரெட்டில் ஒன் சைடு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. மொசரல்லா சீஸ் வந்து துருவி வச்சுருக்கதை எடுக்கிறேன். இதை வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மொசரல்லா சீஸ் இல்லைனா வேறு ஏதாவது க்யூப் சீஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்லைஸ் சீஸ் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். மொசரல்லா சீஸ் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான். மொசரல்லா சீஸ் போடாமையே கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே ப்ரெட்டை வைக்கலாம். லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகனோ லைட்டாக இதில் நான் அப்ளை பண்ணுறேன்னா, அப்ளை பண்ண பிறகு ஒரு லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு தான் நம்ம டோஸ்ட் பண்ணணும். இப்போ சிம்மில் வைக்காமல் இருந்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து தீரதுக்கு சான்ஸ் இருக்குது. மொசரல்லா சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணாலே போதும். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன். பேக் சைடுமே நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு இது. ஸோ இது ஒரு சிசரில் வச்சு நீங்கள் க்ராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஃபை விட சிசர் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக வந்து இந்த டோஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் குயிக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ்.